ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள். இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா, தந்தைக்கு உபதேசம் செய்த தகப்பன் சாமி, அதாவது தந்தைக்கு பூஜை செய்யும் அபூர்வ கோலத்தை பற்றி பார்க்கலாம். முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா தன் தந்தை சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தின் பொருளை உபதேசம் செய்த கதையை நாம் அறிவோம். ஆனால் அதே முருகப்பெருமான் தான் தன் தந்தைக்கு சிவ பூஜை செய்யும் ஒரு உன்னதமான கோலத்தை நீங்கள் தரிசித்தது உண்டா? அந்த அற்புத காட்சியை காண நாம் செல்ல வேண்டிய தலம் பார்த்தீங்கன்னா, மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவிடைக்கலி அருள்மிகு முருகன் திருக்கோயில் தான். இந்த கோயிலின் கருவறைக்குள்ள நுழைந்தாலே ஒரு விதமான ஒரு பேரமைதியும் தெய்வீக அதிர்வும் நம்மளை தழுவுவதை உணர முடியுமா? அதன் பின்னணியில் உள்ள அந்த சிவ சுப்பிரமணிய தத்துவத்தின் சிறப்புகளை பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, இங்கே மூலவர் முருகப்பெருமான் நின்ற கோலத்தில் மிக அழகாக காட்சி அளிக்கிறார். ஆனால் ஆச்சரியம் என்னன்னு சொன்னால், முருகப்பெருமானுக்கு பின்புறம் ஒரு சிவலிங்கம் இருக்கிறது. முருகப்பெருமானுக்கு முன்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்படிக லிங்கம் இருக்கிறது. அதாவது சிவபெருமானுக்கும் சிவலிங்கத்திற்கும் நடுவே தான் முருகன் அமர்ந்து சிவ பூஜை செய்யும் நிலையில காட்சி அளிக்கிறாராம். அசுரர்களை வதம் செய்த பிறகு பார்த்தீங்கன்னா, தனக்கு ஏற்பட்ட பழி நீங்க தான் முருகன் இங்கு சிவனை நோக்கி தவம் இருந்து பாவ விமோசனம் பெற்றார் என்பதே இதனுடைய வரலாறு. சிவசுப்பிரமணிய தத்துவம், அதாவது சிவனும் அவனது மைந்தன் முருகனும் வேறு வேறல்ல, இருவரும் ஒருவரே என்கின்ற அத்வைத தத்துவத்தை இந்த கருவறை அமைப்பு நமக்கு உணர்த்துகிறதுனே சொல்லலாம். தந்தையை வணங்கும் மகனாகவும் குருவை வணங்கும் சீடனாகவும் முருகன் இங்கே யோக நிலையில அருள் புரிகிறார். இந்த கோயிலின் தல விருட்சம் பார்த்தீங்கன்னா குராமரம். முருகப்பெருமான் முதல்ல இந்த மரத்தடியில அமர்ந்து தான் சிவனை வழிபட்டாராம். அதன் அடையாளமாக இன்றும் அங்கு ஒரு பத்திரலிங்கம் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் இரவு நடைபெறும் அர்த்தஜாம பூஜையின் போதும் முதல்ல கருவறையில உள்ள முருகனுக்கு பூஜை நடக்கிறதில்ல. மாறாக பார்த்தீங்கன்னா குராமரத்தடியில முருகன் பூஜித்த அந்த ஒரு பத்திரலிங்கத்திற்கு தான் முதல் பூஜையாம், முதல் மரியாதையாம் செய்யப்படுகிறதாம். அதற்கு பிறகுதான் பார்த்தீங்கன்னா கருவறை தெய்வங்களுக்கு பூஜைகள் நடக்கிறதாம். பலன்கள் பார்த்தீங்கன்னா, தீராத பழி மற்றது பாவங்களில் இருந்து விடுதலை பெறணும்னு சொன்னால் இந்த தல முருகனை தரிசிக்கலாம். மனக்குழப்பம் நீங்கி தெளிவான அறிவு ஞானம் பெறணும்னு சொன்னாலும் இந்த தல குராமரத்தடியில் தியானம் செய்வது சிறப்பாம். தந்தைய வணங்கம், அதாவது தனியனை தரிசிக்க ஒரு முறை திருவிடைக்கலை சென்று வாருங்கள், மன அமைதி நிச்சயம். இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புகிறேன். இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.